மேஷராசி அன்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானத்திலே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அற்புதமான தனவரவை தேடித்தரப்போகிறது. அயல் நாட்டிலிருந்து வர வேண்டிய பணமோ அல்லது நீங்கள் கொடுத்திருந்த கடன் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையோ, உங்கள் தொழிலே திடீரென வரக்கூடிய ஒரு மாற்றத்தினாலே அதன் மூலம் வரக்கூடிய வருமானங்களையோ இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக அள்ளித்தருகிறது. உடன் பிறந்தோர்கள் மூலமாக குடும்பத்திலே சந்தோஷங்கள் நிகழும். அவர்கள் மூலம் ஆதாயம் பெருகும். உடன் பிறந்தவர்கள் பிரிந்திருந்தால் அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள். பெண்களுக்கு ஆதாயமும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய தன்மையும் காணப்படுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, தனஸ்தானத்தில் இருக்கிற சந்திர பகவானுடைய அருளினாலே பொருளாதார நிலைமை உயர்கிறது. குடும்பத்திலே சுபிட்சம் நிலவுகிறது. அவர் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதனாலே உடன் பிறந்தோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் முடியும். தொழில் துறையிலே வளர்ச்சி காண்பீர்கள். சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு தங்களுடைய குடும்பத்திலே பாராட்டு கிடைக்கும். மாணவர்கள் படிப்பிலே நன்குதொரு நிலையை அடைவார்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கின்ற சந்திர பகவானுடைய அருளினாலே சில பல நேரங்களில் உங்களுக்கு வருமானங்கள் வந்து போகலாம். அதே சமயம் தேவையற்ற மனக்குழப்பங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 4ஆம் வீட்டில் இருக்கின்ற ராகுவினுடைய காலிலே சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு தேவையில்லாத சில உளைச்சலையும் தரும். தாய் வழியிலே தேவையற்ற சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையினாலே உறவுகளிடத்திலே அந்யோன்யமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சற்று தாமதமாக முடியும். பொருள் வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பெண்களுக்கு வீட்டிலே குழப்பங்கள் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பிலே சற்று நாட்டம் குறையும். கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் விரயஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதனாலே தேவையற்ற செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய முயற்சிகளிலே தேக்கமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திடீர் பிரயாணங்கள், எதிர்பார்த்திருந்த வரவுகள் உங்களுக்கு நேரத்துக்கு வராமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு கவலை அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே நாட்டங்கள் குறையும். சிம்ம ராசி அன்பர்களே, தனஸ்தானத்தில் இருக்கின்ற ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் நாளை மதியம் வரை இருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கு எதிர்பாராத பொருளாதார ஆதாயங்களை பெற்று தருகிறார். திடீர் தனவுறவுகள், அதிர்ஷ்டம் போல சில பொருளாதார ஆதாயங்களை உங்களுக்கு பெற்றுத் தருகிறார். நீங்கள் எடுத்த தொழிலே வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு தேவையான முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். மாணவர்களுக்கு நல்லதொரு நிலைமை ஏற்படும். பெண்களுக்கு தங்களுடைய வீட்டிலே வருமானங்கள் அதிகரிக்கும். தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். கன்னிராசி அன்பர்களே, 10ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திர பகவான் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தியை தருகிறார். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வெகு நாட்களைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றியும் தருகிறார். அதற்கு அந்நிய மதத்தாரினுடைய உதவிகளும் உங்களுடைய வளர்ச்சிக்கு பக்கபலமாக நின்றவர்கள் மேலும் உங்களுக்கு பொருளாதார ஆதாயங்களை தருகின்ற வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. பெண்களுக்கு வீட்டிலே சுபிட்சமான ஒரு நிகழ்வுகளும் சுபமங்கலமான நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும், மாணவர்களுக்கு பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாள். துலாம் ராசி என்பர்களே, 9ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திரனுடைய அருளினாலே உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் துவங்குவீர்கள். உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் மூலமாக சில அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றன. இது நாள் வரையிலும் உங்களுடைய மனதை உறுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. அந்நிய மதத்தாரின் மூலமாக உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். குடும்பத்திலே சுபிட்சமான நிகழ்வுகள் நிகழும். உங்களுடைய பெண்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். உங்கள் வீட்டிலே தேவையற்ற சில விஷயங்களை களைந்தெடுத்து வீட்டை மாற்றக்கூடிய, வீட்டினுடைய தோற்றத்தை மாற்றக்கூடிய அளவில் சில முயற்சிகள் செய்வீர்கள்.
விருச்சிக ராசி என்பர்களே, தொடர்ந்து சந்திராஷ்டமத்தினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இறுக்கமான ஒரு சூழ்நிலை, மாறவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம், எடுத்த காரியங்கள் ஏதேனும் இருந்தால் அதிலே சற்று தடை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, புதிய முயற்சிகள் செய்கின்ற பொழுது அதில் ஏதேனும் பிணக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு, பங்குதாரர்கள் நமக்கு சாதகமாக இல்லை என்கின்ற ஒரு கவலை, ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் நம்ம எதிர்பார்த்தபடி போகவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம், இப்படி பல வகையிலே உங்கள் மனதை பாதிக்கக்கூடிய வகையிலே சில சம்பவங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சற்றும் கலங்காதிருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய நிதானம் பொறுமையும் உங்களுக்கு இந்த நாளை வெற்றிகரமாக மாற்றித்தரும். தனுர் ராசி என்பர்களே, 7ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திரனுடைய அருளினாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் தரக்கூடிய வாய்ப்பு, நோய் இருப்பவர்களுக்கு நோய் தீரக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்திலே கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை, எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், பண்டைய அயலார்கள் உதவி மூலமாக சில காரியங்களை சாதித்துக் கொள்ளுதல், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை, பெண்களுக்கு நல்ல ஆடையாபரண சேர்க்கைகள் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி மொத்தத்தில் உங்களுக்கு சந்தோஷம் தரும் நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி என்பர்களே, 6ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திரனுடைய அருளினாலே உங்களுடைய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எடுத்த காரியங்களிலே சற்று தாமதமாக நடந்தாலும் தேவையற்ற சில விஷயங்களை நீக்கி உத்தியோகத்துக்கு தேவையான வாய்ப்புகளையும் நீங்கள் தேடிக்கொள்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் சற்று சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்திருந்த கடன் உங்களுடைய தேவைக்கேற்பளவு வந்து சேரும். தொழில் அபிவிருத்திக்காக கடன் கேட்டிருந்தவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எடுத்த முயற்சிகள் இனிதே நடைபெறுவதற்கு சனி பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நாளை துவங்குங்கள். கும்பராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியாதி ஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. எடுத்த காரியங்கள், உங்களுடைய முயற்சிகள், பூர்வீக சொத்துக்கள் உங்களிடத்துக்கு வந்து சேருதல், உங்களுடைய பங்காளியுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போதல், பிரிந்த பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒன்று சேருதல், பிள்ளைகள் மூலமாக ஆதாயங்கள் பெருகுதல், இப்படி பல வகையிலும் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகளும், மாணவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டாகும். மீனராசி என்பர்களே, 4ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திரன் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவினுடைய நட்சத்திரத்தை சந்திரிக்கிறார். குடும்பத்திலே கணவன் மனைவி உறவுக்குள்ளே சற்று பிணக்குகள் ஏற்பட்டு மறையும். திருமணத்திற்காக காத்திருந்திருப்பவருக்கு திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கும். உங்களுடைய வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இவைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய மனை வாங்குதல் அல்லது புதிய வீடு கட்டுதல் போன்ற முயற்சிகளுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல பக்கபலமான நாளாக இருக்கிறது. ஏதேனும் ஒரு உத்தியோகத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். பெண்களுக்கு வீட்டிலே வேலை பளு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே நல்லதொரு ஆற்றல் உண்டாகும்.